நான் உன்னை கண்காணிச்ச வரைக்கும் இது ஒரு சாதாரண நோட்புக் இல்லைன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சு போல. ஷினிகாமியா, நான் ஒன்றும் பயப்படல ரியோக். சொல்லப்போனா உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஓ, உண்மையை சொல்லட்டுமா, இந்த ஷினிகாமியோட நோட்புக் கட்டுக்காதுன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இதை டெஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்பிக்கை வந்தது. நான் இதை நியாயத்துக்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். அடடே, பரவாயில்லையே. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மனுஷங்க வாழ்றவங்களோட இந்த பூமியில இதே மாதிரி டெத் நோட் விழுந்ததா நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா 5 நாள்ல இத்தனை பேரை கொண்டு அட்டகாசம் பண்ணிருக்க. வேற யாராவதா இருந்தா தொடவே பயந்துருப்பாங்க. நான் என்னை தயார்படுத்திக்கிட்டேன் ரியோக். இந்த டெத் நோட் உங்கள் உலகத்தை சேர்ந்ததுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதை தேடி இப்போ நீயும் வந்துட்ட. என்னை என்ன பண்ண போற? என்னை கொல்ல போறியா என்ன? ஆ, நீ என்ன சொல்ற? மனுஷங்கனாலே வித்தியாசமா தான் திங்க் பண்ணுவாங்க போல. ஒன்னு நான் எதுவும் பண்ண போறது கிடையாது. இந்த டெத் நோட் எப்போ பூமியில விழுந்ததோ அப்பவே இந்த நோட்டு பூமிக்கு சொந்தமானது. அதுலயும் முக்கியமா இது உனக்கு சொந்தமானது. என்னது? எனக்கா? உனக்கு வேணா நான் வேற யார்கிட்டயாவது கொடு. ஆனா இதை நீ கொடுக்கும்போது இத பத்தின எல்லா நினைவுகளையும் நீ மறந்துடுவ. அப்படின்னா இந்த டெத் நோட்டை நான் பயன்படுத்துறதுனால எனக்கு எதுவும் கிடைக்காதா? என்ன வேணா கிடைக்கலாம். முக்கியமா நீங்க இதை பயன்படுத்தும் போது பயத்தையும் வலியையும் உணர்வீங்க. நீ சாகும்போது உன்னோட பேரை நான் தான் என்னோட டெத் நோட்ல எழுதுவேன். அதை பத்தி இப்ப நீ நினைக்க தேவையில்லை. டெத் நோட்டை பயன்படுத்துறவங்க